கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பானவர்களே, மண்ணும் விண்ணும் கடலும் காற்றும் அற்ற ஒரு பால்வெளியை தேவன் எப்படி இந்த உலகத்தை ஒரு மகா கலைஞனைப் போல செதுக்கினார் என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இருளில் இருந்த இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக படைத்த அந்த 7 நாட்களின் பயணத்தை பற்றி இன்று நாம் காண்போம். பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருந்தது. அதன் ஆழத்தின் மேல் இருள் இருப்பதைக் கண்ட தேவன் முதலாவது நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். 2வது நாள் தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கும் ஜலத்திற்கு மேலே இருக்கும் ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். ஆகாயத்திற்கு வானம் என்று பெயரிட்டார். 3ஆம் நாளிலே தேவன் ஆகாயத்திற்கு கீழுள்ள ஜலத்திற்கும் ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து அதற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். பின்பு தேவன் பூமியின் மேல் புல்லையும் விதைகளையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் படைத்தார். 4ஆம் நாளிலே தேவன் பகலையும் இரவையும் ஆள சுடர்களை உண்டாக்கினார். பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள நட்சத்திரத்தையும் படைத்தார். 5ஆம் நாள் தேவன் கடல் உயிரினங்களையும் பறவைகளையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே காட்டு மிருகங்களையும் தன் சாயலாக மனிதனையும் படைத்தார். 7ஆம் நாளிலே தேவன் தன் உண்டாக்கின கிரியைகளையெல்லாம் முடித்த பிறகு ஓய்ந்திருந்தார். எனவே என் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காகவே படைத்தார். அதுபோலவே உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு உன்னத நோக்கம் உண்டு. நீங்கள் தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல, ஒரு நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். எனவே என் அன்பானவர்களே, ஒரு பாழாய் கிடந்த உலகத்தை இவ்வளவு அழகாக மாற்றின தேவன் கையில் நம்மை நாம் ஒப்படைப்போமானால் நம் வாழ்வையும் அவர் அழகாக மாற்ற வல்லவர் அவர் ஒருவரே. ஆமேன்.